தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓசூர் அருகே தின்னூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் நாய்க்கடியால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, ஓசூர் அருகே இளைஞரை நாய் கடித்ததால் அவர் உயிரிழந்திருக்கிறார். நாய் கடித்து எத்தனை நாட்களாகுது? அவர் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டாரா? எதனால் உயிரிழந்தார்? சொல்லுங்க. ஒசூர் அருகே ஊராட்சி தில்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் விக்டர் பாபு. இவரது மனைவி அந்தோணி அம்மாள். இவர்களுக்கு எட்வின் பிரியன் வயது 24 என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். எட்வின் பிரியன் ஒசூர் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் MBA படித்து முடித்துள்ளார். தளி அருகே ஒரு நிறுவனத்திலும் பணியாற்றி வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எட்வின் பிரியனை நாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது. அதனை அவர் வீட்டில் உள்ள யாரிடமும் கூறாமல் இருந்துள்ளார். மேலும் நாய்க்கடி சிகிச்சை எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென்று அவருக்கு உடல் மாற்றங்கள் ஏற்பட்டு எரிச்சல், சத்தம் போட்டு அலறி அடித்து இருந்துள்ளார். இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர் உறவினர்கள் உடனடியாக அவரது சகராசம் பகுதியில் உள்ள ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளனர். ஆனால் அங்கு அவருக்கு தொடர்ந்து தொந்தரவு இருந்ததால் தளிப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்குள்ள மருத்துவர் அவரை நாய் கடித்துள்ளது என கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் உறவினர்கள் தளி அருகே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு தடுப்பூசியும் தடுப்பூசி நாய் போட்டுள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக நேற்று இரவு எட்வினை ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கின்றனர். ஒசூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். அதன் பிறகு சத்தம் போடுவதை நிறுத்தியுள்ளார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த பகுதியில் அதாவது அங்கு வந்திருந்த அனைவருக்கும் கூட ராபிஸ் நோய் தாக்கும் என்பதால் அங்க வந்து வீடியோ எடுக்க சென்ற நிருபர்களுக்கு கூட சிகிச்சை இன்ஜெக்ஷன் போட்டிருக்கின்றனர். அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் மருத்துவர்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியும் இருக்கின்றனர். அதாவது இளைஞர் ஒருவர் நாய் கடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மோகன், நாய் கடித்து இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து நகராட்சி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஒசூர் தளி பகுதி என்பது ஊராட்சி பகுதியை சாரும். அதனால் மாநகராட்சிக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பகுதியில் இப்ப மருத்துவர்கள் அங்கு வந்திருந்தவர்கள் எல்லாரிடமும் அவர்களுடைய முகவரியும் தொலைபேசி எண்ணும் வாங்கியிருக்கின்றனர். ஏனென்றால் இந்த நோய் பரவும் என்பதால் அங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே மருத்துவர்கள் அந்த நாய்க்கடி இன்ஜெக்ஷன் போட சொல்லி தெரிவிச்சிருக்கின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி முரளி.